ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு வெரண்டா ஐஏஎஸ். நான் உங்கள் ஆஷிக். இன்னைக்கு நம்ம ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக் தான் பார்க்க போகிறோம். எந்த சைடு திரும்பினாலும் சரி, ஈரான் வார் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ், ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ், ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படிங்கிற இந்த பேரை நம்ம ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருக்கோம். அதனால யூபிஎஸ்சி வரக்கூடிய எக்ஸாம்ஸில் 2026லையும் சரி 2027லையும் அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் பற்றி கேட்கறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஸோ யூபிஎஸ்சி பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்கள் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் பற்றி என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுமோ அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ரிலிம்ஸ் சம்மந்தமான ஃபேக்ட்ஸு, அது மட்டும் இல்லாமல் மெயின்ஸ் ஆஸ்பெக்டிவ்ல அனலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்லையும் இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் பற்றி எக்கச்சக்கமான விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டெய்லியும் உங்களுக்கு யூபிஎஸ்சிக்கான நியூஸ் அனாலிசிஸ் நம்ம சேனலில் போட்டுட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. இன்றைக்கான டாபிக் வந்து போயிடலாம். இப்போ என்ன கண்டெக்ஸ்ட் அப்படின்னா, இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரான் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த வாரில் ஈரான் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கிற இந்த ஒரு முக்கியமான வாட்டர்வே, இந்த ஒரு முக்கியமான சோக் பாயிண்ட்டை லாக் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ அதனால இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ்னா என்ன அப்படிங்கிற பேசிக்காக ஜியாகிரபிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து இதோடைய எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஸ்ட்ராட்டஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் என்ன, இந்தியாவுக்கு இது ஏன் முக்கியம், இப்போ கரண்ட்ல இது என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படிங்கிற எல்லா டீட்டெயில் பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கிற இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நேரோ வாட்டர் பாடி. இது எங்கே இருக்கு அப்படின்னா இந்தியன் ஓஷன்ல தான் இருக்கு. இது ரெண்டு முக்கியமான வாட்டர் பாடியை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சின்ன வாட்டர் பாடி தான் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ். இது பெர்ஷியன் கல்ஃப், இந்தியன் ஓஷன்ல பெர்ஷியன் கல்ஃப், அதுக்கப்புறமா கல்ஃப் ஆஃப் ஒமான், அரேபியன் சி, இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான சின்ன வாட்டர்வே தான் என்ன அப்படின்னா இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கிற இது. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை பொறுத்தவரை இதுல ஒரு சைட் ஈரான் இருக்கு. இதோடைய மேஜர் பார்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈரான் தான் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த சைடு வந்து யுஏஇ ஒமான், அதுக்கப்புறமா ஈரான், இதுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு குட்டிக்கோண்டு வாட்டர் பாடி தான் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ். பட் இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ்னால தான் இன்னைக்கு இந்தியாவுக்கு கேஸ் தட்டுப்பாடு மற்றும் பெட்ரோல் தட்டுப்பாடுலாம் வர்றதுக்கு முக்கியமான காரணம் ஈரான் இந்த வாட்டர்வே அப்படியே லாக் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால நமக்கு வர வேண்டிய இந்த கல்ஃப் கண்ட்ரிலேருந்து வர வேண்டிய கல்ஃப் கண்ட்ரிலேருந்து வர வேண்டிய ஆயில், நேச்சுரல் கேஸ் இதெல்லாம் இந்தியாவுக்கு வர முடியல. ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை பொறுத்தவரை முக்கியமான கல்ஃப் கண்ட்ரியான ஒமான், யுஏஇ, கத்தார், சவுதி அரேபியா, பஹ்ரைன், குவைத், ஈராக், ஈரான், இந்த மாதிரியான கல்ஃப் கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, இந்த கல்ஃப் கண்ட்ரியில இருக்கக்கூடிய பொருட்களை எடுத்துட்டு சரக்கு கப்பல் மித்த நாடுகளுக்கு, இந்தியா, சைனா மாதிரி நாடுகளுக்கு வரணும்னாலும் சரி, இல்ல மித்த நாடுகள்ல இருந்து அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ், மித்த ப்ராடக்ட்லாம் எடுத்துட்டு உள்ள கல்ஃப் கண்ட்ரிக்கு போனாலும் சரி, அதுக்கு இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் தாண்டி தான் போகணும். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ட்ரேட் ரூட்டாகவும் வந்து இருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை பொறுத்து நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இது வந்து ஒரு சின்ன நேரோ வாட்டர் பாடி, பெர்ஷியன் கல்ஃப், அதுக்கப்புறமா கல்ஃப் ஆஃப் ஒமான், அரேபியன் சி, இதை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட். ஸோ இதுக்கு நார்த் சைடில் ஈரான் இருக்கு. அதே மாதிரி இதுக்கு சவுத் சைடில் யுஏஇயும் ஒமானும் இருக்கு. அப்படிங்கிற இந்த ஜியாகிரபிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல பாத்துங்க. எக்ஸாம்ல கேட்கும்போது இந்த வாட்டர் பாடி பத்தி கேட்கலாம். பெர்ஷியன் கல்ஃப், கல்ஃப் ஆஃப் ஒமான், இந்த பெர்ஷியன் கல்ஃப்ல என்னென்ன கண்ட்ரிஸ் வந்து சரௌண்டிங் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பத்தி கேட்கலாம். ஏன்னா யூபிஎஸ்சியில் ரிப்பீட்டடா மெடிட்டரேனியன் சி பத்தி கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்த வருஷம் இதை கேட்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதை பொறுத்தவரை இதோட விட்த் எவ்வளவு அப்படின்னா, இதோட விட்த் வந்து 33 கிலோமீட்டர். ஓகேங்களா, இதோட விட்த் வந்து 33 கிலோமீட்டர். அதே மாதிரி இந்த ஷிப் போகக்கூடிய அந்த பாத், ஏதாவது ஒரு விட்த் வந்து பெருசா இருந்தாலும் ஷிப் போற அளவுக்கு ரொம்ப டீப்பான பார்ட் அப்படிங்கிறது ஒரு 3 கிலோமீட்டர் மட்டும்தான். ஓகேங்களா, அந்த 3 கிலோமீட்டர் தான் பெரிய பெரிய கண்டெய்னர் ஷிப்லாம் கல்ஃப் கண்ட்ரில இருந்து ஆயில் எடுத்துட்டு வெளியே வரும். அதே மாதிரி மித்த ப்ராடக்ட், அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்லாம் எடுத்துட்டு கல்ஃப் கண்ட்ரிக்குள்ள போகக்கூடிய ஒரு முக்கியமான வாட்டர்வேயா இந்த இது வந்து இருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் பத்தி படிக்கும் போது நம்ம இன்னும் ஒரு சில முக்கியமான ஏரியா வந்து நம்ம படிக்கணும். ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ்ல வந்து குட்டி குட்டி நிறைய ஐலாண்ட் இருக்கு, குட்டி நிறைய தீவுகள் இருக்கு. அதுல முக்கியமான ஐலாண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா குஷம் ஐலாண்ட் அப்படிங்கிற இந்த ஒரு ஐலாண்ட். ஸோ குஷம் அப்படிங்கிற இந்த ஒரு ஐலாண்ட், இந்த ஐலாண்ட் யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னா இது வந்து ஈரானுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் உடைய ஒரு லார்ஜஸ்ட் ஐலாண்ட் வந்து இந்த குஷம் ஐலாண்ட் அப்படிங்கிற ஐலாண்ட் தான். ஸோ இது இல்லாம இந்த ஹார்மஸ் அப்படிங்கிற பேர்லயே ஒரு ஐலாண்ட் இருக்கு. இந்த ஸ்ட்ரெயிட்டோடைய பேர்லயே ஹார்மஸ் அப்படிங்கிற ஐலாண்ட் இருக்கு. ஸோ இந்த ஐலாண்ட் வந்து ஈரானுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெட் சாயில், அதிகமாக ரெட் சாயில் இருக்கும். அது மட்டும் இல்லாம இது வந்து ஒரு காலகட்டத்தில் போர்ச்சுகீசியர்கள் அவங்களுடைய கோட்டையை வச்சிருந்த ஒரு இடம் தான் இந்த ஹார்மஸ் ஐலாண்ட் அப்படிங்கிறது. இது இல்லாம இன்னும் டிஸ்பியூட்டட் டெரிட்டரி, இது வந்து யாருக்கு சொந்தம் அப்படின்னு இன்னும் ஃபைனலைஸ் ஆகாம நிறைய குட்டி குட்டி ஐலாண்ட் இருக்கு. அந்த ஐலாண்டோட பேர்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம்ல சம்டைம்ஸ் கேட்பாங்க, ஒரு பர்டிகுலர் ஐலாண்டோட பேர் கொடுத்துட்டு சம்டைம்ஸ் சிஎன்இ நியூஸ் எங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ அபு மூசா
அப்படிங்கிற ஒரு ஐலாண்ட் இருக்கு. அதுக்கப்புறமா கிரேட் டன் அப்படிங்கிற ஐலாண்ட் இருக்கு. தென் லெசர் டன் அப்படிங்கிற இந்த முக்கியமான ஐலாண்ட் இருக்கு. ஸோ இந்த ஐலாண்ட் வந்து 2 நாடுகள் சொந்தம் கொண்டாடுறாங்க. ஈரான் வந்து இது எங்களுக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி ஈரான் சொந்தம் கொண்டாடுறாங்க. அதே மாதிரி யுஏஇ வந்து இல்ல இந்த ஐலாண்ட் வந்து எங்களுக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொந்தம் கொண்டாடுறாங்க. ஸோ இந்த ஐலாண்டோடைய நேம்ஸ் எல்லாமே கொஞ்சம் முக்கியம் பார்த்துக்கோங்க. ஸோ குஷம் ஐலாண்ட், ஹார்மூஸ் ஐலாண்ட், அபு மூசா, கிரேட் டம், லெசர் தம், இதெல்லாமே இங்க இருக்கக்கூடிய முக்கியமான ஐலாண்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் வந்து ஏன் வேர்ல்டுக்கு எதையா ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து எக்கனாமிக் பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா 20% ஆஃப் த குளோபல் பெட்ரோலியம் கன்சப்ஷன் பாசஸ் த்ரூ த ஸ்ட்ரெயிட் எவ்ரி டே. ஸோ ஒவ்வொரு நாளும் உலகத்தில் ஒரு 100 லிட்டர் பெட்ரோல் வந்து தேவைப்படுது அப்படின்னா அந்த 100 லிட்டரில் 20 லிட்டர் பெட்ரோல் இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை தாண்டி தான் ஒவ்வொரு நாளும் வந்து போயிட்டே இருக்கு. ஸோ அதனால இந்த எனர்ஜி செக்யூரிட்டிக்கு பெட்ரோலியம் சம்மந்தமான விஷயங்களுக்கு இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதான் வந்து லார்ஜஸ்ட் ஆயில் டிரான்சிட் சோக் பாயிண்ட். ஸோ சோக் பாயிண்ட் அப்படிங்கிற இந்த ஒரு இடத்த பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதில் தாண்டி எந்த நாடுகளும் வர முடியாது, போக முடியாது. அதுக்கு பேர் தான் சோக் பாயிண்ட். ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஆயில் டிரான்சிட் சோக் பாயிண்டாகவும் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மேஜர் ஆயில் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ், வேர்ல்டுலேயே மேஜர் ஆயில் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ் யார் யார் அப்படின்னா சவுதி அரேபியா, ஈரான், ஈராக், குவைத், யுஏஇ, கத்தார். ஸோ இந்த கண்ட்ரீஸ்ல இருந்து உலகத்துக்கு ஆயில் வெளியே வரணும் அப்படின்னா அதுக்கு இந்த ஒரு ரூட் மட்டும் தான். இந்த ரூட்டை பிளாக் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கண்ட்ரிலேருந்து ஆயில் வெளியே வர முடியாது. ஸோ அதனால இது ரொம்ப முக்கியம். வெறும் ஆயிலுக்கு மட்டும், வெறும் பெட்ரோலியம் மற்றும் க்ரூட் ஆயிலுக்கு மட்டும் இந்த சோக் பாயிண்ட் முக்கியம் கிடையாது. இன்னொரு முக்கியமான எனர்ஜி ப்ராடக்டான எல்என்ஜி, ஸோ லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ் இருக்கு இல்லையா? ஸோ வேர்ல்டுல உற்பத்தி பண்ணக்கூடிய கன்சம்ஷன் இருக்கக்கூடிய எல்என்ஜியில் 1/3, அதாவது 33% எல்என்ஜி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கண்ட்ரி இந்த பாயிண்ட்டை தாண்டி தான் வரணும். அதே மாதிரி வேர்ல்டுடைய ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் எல்என்ஜி ப்ரொடியூசிங் கண்ட்ரி யாருன்னா கத்தார். ஸோ கத்தார் தான் அதிகமான அளவில் எல்என்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இங்கே ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எல்என்ஜி வெளியே வரணும் அப்படின்னா அதுக்கு இந்த ரூட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபெர்டிலைசர், ஓகேங்களா? ஸோ 1/3 ஆஃப் த வேர்ல்டு சீபான் ஃபெர்டிலைசர் ட்ரேட். ஸோ வேர்ல்டுடைய ஃபெர்டிலைசர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோலியம் பை ப்ராடக்ட்ல தான் நமக்கு ஃபெர்டிலைசர்லாம் வருது. ஸோ இந்த ஃபெர்டிலைசர் ட்ரேடும் இதில் தான் நடக்குது. ஸோ அதனால் எக்கனாமிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸோ இது வந்து பிளாக் ஆயிடுச்சு அப்படின்னா வேர்ல்டுடைய எக்கனாமி என்ன ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ஒரு 3 to 4 டேஸ் பிளாக் ஆனதுக்கே இன்னைக்கு எல்லா கண்ட்ரீஸுமே நிறைய இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? பட் இது வந்து ஒரு பெர்மனண்டா பிளாக் ஆயிடுச்சு, ஒரு லாங் பீரியடுக்கு பிளாக் ஆயிடுச்சு அப்படின்னா குளோபல் எக்கனாமி என்ன ஆகும் அப்படின்னு நம்மளால கணிக்க முடியாது. ஸோ இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை பொறுத்தவரை இங்க இருந்து என்னென்ன நாடுகள் வெளியே இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க அப்படின்னா சவுதி அரேபியா, ஈரான், ஈராக், குவைத், யுஏஇ, கத்தார். ஸோ இந்த நாடுகள்லாம் அதிகமான ஆயில், நேச்சுரல் கேஸ் எக்ஸ்போர்ட் பண்றாங்க. எந்தெந்த நாடுகளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா, சைனா, ஜப்பான், சவுத் கொரியா, அதுக்கப்புறமா யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரி. ஸோ இந்த கண்ட்ரிஸ் தான் வந்து மெயினா அவங்களுடைய எனர்ஜி நீடுக்காக இந்த கல்ஃப் கண்ட்ரியும் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸையும் வந்து நீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால எக்கனாமிக் பெர்ஸ்பெக்டிவ்ல வேர்ல்டுக்கு இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பகுதியா இருக்கு. அதுக்கடுத்து இது ஸ்ட்ராட்டஜிக் மிலிட்ரி ரீசனுக்காகவும், ஸோ மிலிட்ரி பர்பஸ்க்காகவும் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு மிக முக்கியமான மேரிடைம் செக்யூரிட்டி ஜோன். இந்த ஜோனுடைய செக்யூரிட்டி, இந்த ஜோனில் நிறைய பெரிய பெரிய கப்பல்கள் போகும், அதிகமான வேல்யூவான சரக்குகள்லாம் ஏற்றிட்டு போகிற கப்பல்கள் போகிறதுனால இந்த இடத்துல அதிகமாக பைரசி இதெல்லாம் நடக்கும். ஸோ அதனால இது வந்து ஒரு முக்கியமான மேரிடைம் செக்யூரிட்டி ஜோனாகவும் இருக்கு. நிறைய நாடுகள், ஸோ உலகத்தில் கூடிய பெரிய பெரிய வல்லரசு நாடுகள் இருக்காங்க இல்லையா, குளோபல் பவர், அவங்க எல்லாருமே இந்த ரீஜனில் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் சுற்றி ரீஜன் இருக்கு இல்லையா, இந்த ரீஜன்ல அவங்களுடைய நேவல் பேஸ் வந்து வச்சிருக்காங்க. அதுல ரொம்ப முக்கியமான கண்ட்ரி யார் அப்படின்னா அமெரிக்கா. ஸோ அமெரிக்கா அவங்களுடைய நேவியோடைய 5th ஃப்ளீட், அமெரிக்கன் நேவியோட 5th ஃப்ளீட் அப்படிங்கிற இந்த கப்பலை இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ்க்கு பக்கத்துல தான் வச்சிருக்காங்க. எங்க அப்படின்னா பஹ்ரைன்ல. ஓகேங்களா? ஸோ பஹ்ரைன்ல அவங்களுடைய ஒரு பேஸ் வச்சு, ஸோ அதுல இருந்து அவங்க அமெரிக்காவுடைய முக்கியமான போர்க்கப்பல் எல்லாத்தையுமே இந்த இடத்துல நிப்பாட்டி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த இடத்த அதிகமாக டாமினேட் பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஈரான். ஸோ ஈரானுடைய ராணுவமான இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி காட் கிராப் நேவி அப்படிங்கிற ஈரானுடைய நேவியும் நிறைய முக்கியமான இங்க இருக்கக்கூடிய ஐலாண்ட் எல்லாம் கேப்சர் பண்ணி இந்த ஐலாண்ட்ல எல்லாமே அவங்களுடைய கப்பல்கள், போர்க்கப்பல்களை நிப்பாட்டி வச்சிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இது. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதோடைய அந்த டிஸ்டன்ஸ், அந்த
சைஸ் அப்படிங்கிறது ரொம்ப நேரோவா இருக்கிறதுனால இதுக்கு இந்த இதுல இருந்து கப்பலை தாண்டி போறது வந்து இப்போ மித்த பெரிய பெரிய இந்தியன் ஓஷன்லாம் கப்பல் மாட்டுச்சுன்னா எப்படியாச்சும் எஸ்கேப் ஆயிடலாம். பட் இங்க வந்து ஒரு கப்பல் மாட்டிடுச்சு அப்படின்னா அந்த கப்பலை ஈஸியா யார் வேணாலும் இந்த கண்ட்ரிஸ் வந்து அட்டாக் பண்ணல. அதனால ரொம்ப ரொம்ப செக்யூரிட்டி பெர்ஸ்பெக்டிவ் இந்த ரீஜனை யார் கண்ட்ரோல் வச்சிருக்காங்களோ அவங்க தான் வந்து குளோபல் ட்ரேடே கண்ட்ரோல் பண்ற மாதிரி அப்படிங்கிற மாதிரியான ஒரு தியரிஸ்லாம் நமக்கு இருக்கு. ஸோ அதனால ஸ்ட்ராட்டஜிக் பெர்ஸ்பெக்டிவ்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஐலாண்ட் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ வேர்ல்டுக்கு இது ஏன் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் இல்லையா. இப்போ இந்தியாவுக்கு இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் ஏன் முக்கியம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ இந்தியாவுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம கேஸ் இந்தியாவில் மிகப்பெரிய லெவலில் கேஸ் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. பெங்களூர்ல, மும்பையில், சென்னையில எல்லாம் வந்து நிறைய ஹோட்டல்ஸ் வந்து மூடிட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து ஹவுஸ் ஹோல்டுக்கு கூட ஓரளவுக்கு கேஸ் கிடைக்குது. ஆனால் கமர்ஷியல் கேஸ் வந்து சப்ளை ஃபுல்லாக நிப்பாட்டிட்டாங்க இல்லையா. ஸோ அதனால இந்த அளவுக்கு கேஸ் ஷார்ட்டேஜ். அது மட்டும் இல்லாமல் நேற்றுலாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பெட்ரோல் பல்கில் ஃபுல் கூட்டம் மக்கள்லாம் வந்து பெரிய பெரிய 20 லிட்டர் கேன்லாம் வாங்கிட்டு வந்து பெட்ரோல் பிடிச்சிட்டு போகிறாங்க. ஏன்னா ஒரு பதட்டம் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் வந்து லாக் ஆயிருக்கனால ஃபியூச்சரில் பெட்ரோல் சப்ளை நின்று போயிடும் அப்படிங்கிற பதட்டத்தினால நிறைய பேர் வந்து பெட்ரோல்லாம் வாங்கி பதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ இதனால இந்தியாவுக்கு இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் இந்தியாவுக்கு ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்தியாவுடைய க்ரூட் ஆயில் கச்சா எண்ணெய் இருக்கு இல்லையா. ஸோ நம்ம க்ரூட் ஆயில் தேவையில்லை மேக்ஸிமம் வந்து இங்கே இருந்தால் இந்தியாவுடைய க்ரூட் ஆயில். ஸோ க்ரூட் ஆயிலை வாங்கி அந்த க்ரூட் ஆயிலில் தான் நம்ம என்ன பண்ணுவோம், இந்தியாவுடைய ரிஃபைனரிஸ்லாம் இருக்குது நிறைய ரிஃபைனரிஸ். அதில் கொடுத்து அந்த க்ரூட் ஆயிலில் பெட்ரோலு, டீசலு, ஏவியேஷன் ஃபியூல், கெரோசின் இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து இது பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் தான் இந்தியாவுடைய மேக்ஸிமம் க்ரூட் ஆயில் இம்போர்ட் வந்து இங்கே இருந்தால் நடக்குது. அரௌண்ட் 60 to 65%. இந்தியா வந்து ஒரு 100 லிட்டர் வாங்குறாங்க அப்படின்னா அதில் 60லேருந்து 65 லிட்டர் பாதிக்கு மேலே இங்கே இருந்தால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், க்ரூட் ஆயில் வந்து வாங்கிக்கிட்டு இருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுடைய LNG லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ் இருக்கு இல்லையா. ஸோ இதுவும் வந்து நம்ம இந்த இடத்துல தான் வாங்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு இஷ்யூ நடந்துச்சு அப்படின்னா அது டைரக்டாக இந்தியா வாய்ப்படும். இப்போ பாருங்க இந்த இஸ்ரேல் ஈரான் வாரில் இந்தியாவுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. பட் இருந்தாலும் நம்ம அந்த வாரோடைய ஒரு முக்கியமான இம்பாக்ட் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா. அதுக்கு காரணம் என்ன, நம்ம இந்த எனர்ஜிக்கு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் மற்றும் கல்ஃப் கண்ட்ரி டிபெண்ட் பண்ணிருக்கிறதுனால தான் முக்கியமாக நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி ட்ரேட். ஸோ ட்ரேட் அண்ட் எக்கனாமிக்கும் இதுதான் முக்கியமானது. பெட்ரோல் இதை தாண்டி நம்ம இந்தியா என்ன பண்ணுறோம் அப்படின்னா நிறைய பொருட்கள் கல்ஃப் கண்ட்ரிக்கு, சவுதி அரேபியா, ஒமான், துபாய், ஈரான் இந்த மாதிரி நாடுகளுக்கு நம்ம மீட் இங்கேருந்து அதிகமாக ஏற்றுமதி பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் பாஸ்மதி ரைஸ் அந்த கல்ஃப் கண்ட்ரீஸில் அதிகமாக பாஸ்மதி ரைஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்தியா தான் வேர்ல்டுலேயே நம்பர் 1 பாஸ்மதி ரைஸ் ப்ரொடியூசர். ஸோ பாஸ்மதி ரைஸ் வந்து இது பண்ணுறோம். அதே மாதிரி அந்த டைரி ப்ராடக்ட்லாம் இருக்கு இல்லையா, பால் மற்றும் பால் சார்ந்த ப்ராடக்ட், சீஸ், இந்த மாதிரி டைரி ப்ராடக்ட்டும் இந்தியா அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஸோ இந்த பொருட்கள்லாம் போகிறதுக்கு ஒரே வழி, ஒன்று நம்ம ஏர் டிரான்ஸ்போர்ட்டில் கொண்டு போகலாம். பட் அது ரொம்ப காஸ்ட்லி அப்படிங்கிறதுனால இந்த மாதிரியான ட்ரேட் எல்லாமே கப்பலில் தான் பெரிய பெரிய கண்டெய்னரில் ஏற்றி தான் வந்து அனுப்புவாங்க. பட் இப்போது இந்த சோக் பாயிண்ட்டை லாக் பண்ணிட்டனால நம்மளுடைய பொருட்கள் எல்லாமே வந்து அங்கே போய் சேர முடியல. ஸோ அதனால் ட்ரேட்லேயும் சரி எக்கனாமிக் கனெக்டிவிட்டிலையும் ஒரு மிகப்பெரிய இஷ்யூ வந்து இருக்குது. ஓகேங்களா. இந்தியாவுக்கும் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கும் இதாவது இந்தியா தான் வந்து இந்த கல்ஃப் கோஆபரேஷன் கண்ட்ரி. இந்த கல்ஃப் கோஆபரேஷன் கண்ட்ரிக்கு நம்ம அதிகமான பொருட்கள் வந்து அனுப்பிட்டு இருக்கோம். பட் அது இல்லாமல் இப்போ தடைப்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா. ஸோ அடுத்து இது வந்து நமக்கு ஸ்ட்ராட்டஜிக்காகவும் மிலிட்ரி பர்பஸ்லையும் இது நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கிறது இந்தியன் ஓஷன்ல ஒரு பார்ட். ஸோ இந்தியன் ஓஷன்ல ஒரு பார்ட் தான். ஸோ அதனால இந்தியாஸ் எக்ஸ்டெண்டட் மேரிடைம் நெய்பர்ஹுட் இந்த இந்தியன் ஓஷன் ரீஜன். இந்தியன் ஓஷன் ரீஜன்ல இது வந்து நமக்கு வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் நெய்பர்ஹுட்டா இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஸோ இந்த பகுதியில் ஒரு இஷ்யூ ஏற்படுது அப்படின்னா அது நம்மளுடைய மேரிடைம் செக்யூரிட்டிக்கும் ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால எல்லா பெர்ஸ்பெக்டிவ்லையுமே இந்தியாவுக்கு இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ கரண்ட்ல என்ன ஸ்டேட்டஸ்? ஸோ கரண்ட்ல இப்போ ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் வந்து லாக் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றோம் இல்லையா. இது என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்னா, எஸ். ஸோ இப்போ அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சதுனால ஈரான் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் லாக் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா உலகத்துக்கு போக வேண்டிய ஆயில் சப்ளை எல்லாம் போகாது. ஸோ அதனால வேர்ல்டுல ஒரு மிகப்பெரிய ஆயில் கிரைசிஸ் ஏற்படும், ஒரு மிகப்பெரிய எக்கனாமிக் கிரைசிஸ் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட ஈரான் வந்து லாக் பண்ணிட்டாங்க. அதையும் அஃபீஷியலாகவும் சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ மிலிட்ரி ஆக்ஷன் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நாட் ஃபார்மலி டிக்ளேர் வார் பட் த்ரூ மிலிட்ரி ஆக்ஷன் அண்ட் த்ரெட் இட் ஹேட் அச்சீவ்ட் அண்ட் எஃபெக்டிவ் க்ளோசர். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சைடு எந்த கப்பல்கள் கிராஸ் ஆனாலும் அதை வந்து அட்டாக் பண்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு மிக இதாக வந்திருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தி இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி காட் ட்ராப் announced that Strait of Hormuz closed to transit and warned that they would attack and set abyssal any ship attempting to cross. ஏதாச்சும் ஒரு கப்பல் அந்த பகுதியை கிராஸ் பண்ணா முன் வந்துச்சு அப்படின்னா நாங்க அந்த ஷிப்பை வந்து அட்டாக் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஓப்பனா டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா,
ஒரு சில நாடுகளுக்கு மட்டும் என்ன பண்றாங்கன்னா எக்ஸெப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. இந்த இந்த விஷயத்துக்கு இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை க்ளோஸ் பண்ணதுக்கு உலகத்துல நிறைய நாடுகள் ஒவ்வொரு மாதிரியா வந்து பேசியிருக்காங்க. ஸோ அதுல யூஎஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை க்ளோஸ் பண்ணனால அமெரிக்கா நிறைய பாதிப்புகள் இருக்கு, இதை மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா நாங்க இன்னும் பயங்கரமா ஈரான் அட்டாக் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. 20 டைம்ஸ் ஹார்டர், இப்போ இது பண்ண அட்டாக் விட ஒரு 20 மடங்கு நாங்க வந்து ஹார்டா அட்டாக் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி யூரோப்பியன் கண்ட்ரி யூகே, ஜெர்மனி, இட்டாலி இவங்க எல்லாமே வந்து 2 நாடுகளோட பேசி இதை ஓபன் பண்றதுக்கு என்ன வழி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈரான் வந்து இந்த அட்டாக்லாம் நிறுத்திட்டு இதை ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே இதை ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோளில் தான் இருக்காங்க. ஸோ இப்போ ஈரான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சைனாக்கு எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க. சைனா என்ன பண்ணலாம், சைனாவுடைய கப்பல்கள் எல்லாமே வந்து இந்த இதுல இருந்து போகலாம், ஏன்னா சைனாக்கும் எனர்ஜி டிபெண்டன்சி வந்து இது நம்பி தான் இருக்காங்க. ஸோ அதனால இந்த சைனாவுடைய கப்பல்கள் எல்லாமே என்ன பண்ணலாம், இதை கிராஸ் பண்ணி போகிற கப்பல்கள் போகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்டார்டிங்கில் எக்ஸப்ஷன் கொடுத்துட்டாங்க. ஏன்னா ஈரானுக்கும் சைனாக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுனால சைனா வந்து ஈரானுக்கு நிறைய மிலிட்ரி சப்போர்ட்டும் பண்ணுறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால கிட்டத்தட்ட ஒரு 11 மில்லியன் பேரல் ஆஃப் க்ரூட் ஆயில் வெளியே போயிருக்கு. இதில் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தான் சைனாக்கு தான் போயிருக்கதா வந்து சொல்லப்படுது. இப்போ ரீசெண்டாக என்ன அப்டேட் அப்படின்னா, இப்போ இந்தியாவுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் இருக்கார் இல்லையா, இவர் ஈரானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர், நம்முடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர், நம்ம எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈரானுடைய மினிஸ்டர் கிட்ட பேசியிருந்தார். ஈரானுடைய மினிஸ்டர் அப்பாஸ் கிட்ட பேசியிருந்தாரு. ஸோ பேசிட்டு இந்த மாதிரி இந்தியாவில் என்ன சுச்சுவேஷன் இருக்குது அதெல்லாமே சொல்லி, ஸோ இந்தியாவுடைய கப்பல்கள் வந்து போயிட்டு என்னெல்லாம் எடுத்துகிட்டு வர்றதுக்கு உங்களுடைய பெர்மிஷன் தேவை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஃபாலோவிங் தி ஸ்டாக், ஈரான் அத்தாரிட்டிஸ் ரிப்போர்ட்டட்லி டிசைடட் டு அலோ இந்தியன் ஃபிளாக்டு வெசல்ஸ், இந்தியன் கொடி இருக்கக்கூடிய கப்பல்கள் என்ன பண்ணலாம், அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை கிராஸ் பண்ணலாம், கிராஸ் பண்ணி அங்கேருந்து பொருட்கள் எடுத்துகிட்டு வரலாம், அதே மாதிரி இங்கேருந்து பொருட்கள் கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி அலோ பண்ணிட்டாங்க. ஸோ இதை தொடர்ந்து இப்போ இந்தியாவுடைய 2 முக்கியமான கப்பல்கள் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை கிராஸ் பண்ணிருக்கு. என்னென்ன கப்பல் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்தியாவுடைய ஆயில் டேங்கர் புஷ்பக் அப்படிங்கிற ஒரு ஆயில் டேங்கர், அதே மாதிரி பிரமல், எக்ஸாம்பிள் இது கூட கேட்பாங்க, புஷ்பக் அண்ட் பிரமல் சம்டைம்ஸ் சீன் நியூஸ் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இது இந்தியாவுடைய ஆயில் டேங்கர், மிகப்பெரிய ஆயில் டேங்கர் தான் புஷ்பக் அண்ட் பிரமல் அப்படிங்கிற இந்த ஒரு ஆயில் டேங்கர். ஸோ இது ரெண்டுமே இப்போ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வந்து கிராஸ் பண்ணியிருக்கு. ஸோ இதனால உலகத்தில் ஒரு மிகப்பெரிய இந்த க்ளோஷர்னால வேர்ல்டுல ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் ஏற்பட்டிருக்கு எக்கனாமிக்ல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் பிரைஸ், ஏன்னா சப்ளை இல்லை அப்படின்னா, ஏன்னா ஆயிலுக்கு எப்பவுமே டிமாண்ட் இருந்துகிட்டே தான் இருக்கும், பட் சப்ளை கம்மியாயிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும் இல்லையா. ஸோ அதனால இப்போ ஆயிலுடைய ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா $100 தாண்டிருச்சு, $100 ஆயில் வந்து தாண்டிருச்சு. அதே மாதிரி நிறையா எக்கனாமிஸ்ட் என்ன இது பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஆயில் ப்ரைஸ்னால நிறைய ஸ்பில் ஓவர் எஃபெக்ட் மித்த எல்லா செக்டாரும் வந்து பாதிக்கப்படும். ஏன்னா எல்லா செக்டாருக்குமே ஆயில் அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப முக்கியம். அக்ரிகல்ச்சர்லேருந்து, டிரான்ஸ்போர்ட்டேஷன்லேருந்து, ஏவியேஷன்லேருந்து எல்லா செக்டாருக்குமே ஆயில் முக்கியம் இல்லையா. ஸோ அதனால ஆயில் செக்டாருக்கு ஒரு ஆயிலுடைய ஸ்பில் ஓவர் எஃபெக்ட்னால இன்ஃப்ளேஷன் அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. முக்கியமாக ஃபெர்டிலைசர் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இந்த ரூட்டில் அதிகமாக ஃபெர்டிலைசர் ட்ரேட் நடக்குது இல்லையா. ஸோ இப்போ ஃபெர்டிலைசருடைய ஷார்ட்டேஜ் ஏற்பட்டிருக்கிறதுனால ஃபெர்டிலைசர் கிரைசிஸ் வந்து வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இதோடைய முக்கியமான விஷயம். ஸோ யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸில் கண்டிப்பாக ப்ரிலிம்ஸ்லேயும் சரி மெயின்ஸ்லேயும் சரி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் பற்றி, இந்த ஜியாகிரபிக்கல் லொகேஷன்ஸ் பற்றி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால சொன்ன விஷயங்கள்லாம் திரும்ப வந்து ஒரு ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இந்த செஷனில் நான் யூஸ் பண்ண பிபிடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் அதை டவுன்லோட் பண்ணி படிச்சிருங்க. டெய்லியும் நம்ம வெரண்டா ஐஏஎஸ் சேனலில், யூடியூப் சேனலில் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்க்கான செஷன் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ மறக்காமல் அதையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அந்த செஷன்லேயும் உங்களுக்கு பிடிஎஃப் கிடைக்கும். ஸோ அதனால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. நம்ம இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ. Veranda IAS, where your dream becomes reality.